வணக்கம் யா. நாம இன்னைக்கு பார்க்க போறது உளுந்தங்களி. உளுந்தங்களி செய்யறதுக்கு முதல்ல நம்ம பனை வெல்லத்தை தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டி அந்த மண் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் இப்போ நம்ம வந்து 1/2 கப்பு கருப்பு உளுந்த மாவையும் அதோட வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவையும் வறுக்க போகிறோம். இப்போ இது கருப்பு உளுந்த மாவு வந்து நம்ம மிக்சியிலே கூட உளுந்த வறுத்துட்டு கடாயில் நல்லா வறுத்துட்டு மிக்சியிலே அரைச்சி ஜல்லிச்சு கூட பயன்படுத்தலாம். இல்லை நம்ம கருப்பு உளுந்த மாவையும் அந்த தேவையான சிவப்பரிசியும் நல்லா கழுவி காய வச்சு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சிகப்பரிசி மாவாகவே இருக்கவே நான் அதை 2 ஸ்பூன் இதில் சேர்த்து இப்போ நல்லா அதை பொன்னிறமாக மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த 1/2 கப்பு கருப்பு உளுந்தையும் 2 ஸ்பூன் சிகப்பரிசியையும் நல்லா மிதமான தீயில வச்சு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதோட இஞ்சி பொடி இஞ்சி அதாவது சுக்குத்தூளையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து எடுத்த மாவையும் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்ச பனை வெல்லத்தோட சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் மாவு மாவு வேக வேக நல்லாயிருக்கும். ஒரு 1 1/2 கப்பு தண்ணி இதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருக்கனால இதுக்கு 1 1/2 கப்பு தண்ணி தேவைப்படும். நல்ல மாவு வேகறதுக்காக இதை அப்படியே மிதமான தீயில நல்லா தண்ணியாக கரைச்சி மிதமான தீயில வச்சு கிளறிட்டே இருக்கணும். அது நல்லா வெந்து மாவு நல்லா சேர்ந்து வரும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி எதுவும் தட்டாமல் மாவு நல்லா வெந்து சாஃப்டாக பார்த்துவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு தண்ணியில் உங்கள் கையை வச்சு அந்த மாவை தொட்டு அது ஒட்டாமல் வரும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா வெந்திருக்குன்னு. மாவு நல்லா வெந்ததும் அதோட நல்லா நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா தீயை வந்து மிதமாக வச்சு இதை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தால் அந்த எண்ணெயும் அந்த இதுவோடு சேர்ந்து மாவோடு சேர்ந்து நல்ல ஒரு களி பதத்துக்கு நல்லா உருண்டு வந்துடும். அதை நம்ம எடுத்து அது மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு பரிமாறினா நல்ல சுவையான உளுந்தங்களி தயார். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல மேலும் சத்தான சுவையான ரெசிபிஸ் பார்க்கணும்னா எங்களோட சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நன்றியா.